Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.14ல 4th சம் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் கீப்பர் அவர் ஒரு டிவியை வந்து செல் பண்ணுறாரு. எவ்வளோ வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 5% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஃப்ரிட்ஜை வந்து செல் பண்ணுறாரு. அப்போ வந்து அவருக்கு 10% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. மொத்தமாக இது ரெண்டையுமே செல் பண்ணதில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2000 ருபீஸ் வந்து அவருக்கு அமௌண்ட்டாக வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிவி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ரெண்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் டிவியோட ஒரிஜினல் ப்ரைஸை வந்து நான் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அந்த ஃப்ரிட்ஜோட ஒரிஜினல் ப்ரைஸை வந்து ஒய்ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிவிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பார்த்தோம்னா 5%. அப்படின்னா 5%ங்கிறத நான் 5/100 நட்டு எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸ். டிவிங்கிறனால எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 10%. அப்படின்னா அதை 10/100 நட்டு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து இது ஃப்ரிட்ஜுங்கிறனால ஒயின்னு எடுத்துக்கிறேன். மொத்தமாக அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் நியூமரேட்டரில் இருந்து பார்த்தோம்னா 5, 10 வந்து இருக்குது. 5 and 10 ரெண்டுமே பார்த்தோம்னா 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 5ஐ காமனாக வெளில எடுத்துட்டேன். மீதி எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 1/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2/100 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2000 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா 100ம் காமனாக இருக்குது, அதையும் காமனாக வெளில எடுத்துடலாம். அப்படின்னா 5/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 2000 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 100 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். 5ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 2000 இன்ட்டு 100 டிவைடட் பை 5 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணால் 5 1s இது 5 4s 20 0 0. ஒன்று எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 40,000 எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதே டிவியை வந்து அவர் 10% ப்ராஃபிட்டோட வந்து செல் பண்ணுறாரு. அப்படின்னா 10/100 இன்ட்டு எக்ஸ். அடுத்து வந்து டிவியை வந்து செல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து செல் பண்ணுறாரு. ஃப்ரிட்ஜை வந்து 5% லாஸில் வந்து செல் பண்ணுறாரு. 5% லாஸுங்கிறப்ப மைனஸில் வந்து எழுதிக்கிறேன். -5/100 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு அவருக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1500 ஈக்குவல் டு 1500 எழுதிட்டேன். இப்போ இதில் நியூமரேட்டரில் பார்த்தோம்னா எனக்கு 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதனால் 5ஐ காமனாக எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2/100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/100 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 1500 கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு 100ஐயும் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா 5/100 அப்படின்னா 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1500. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 5/100 வந்து இருக்குது. இது வந்து எனக்கு 100 டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 5 ஃபஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1500 இன்ட்டு 100. இங்கே 5 வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா இது 5 1s இது 5 3s அப்படின்னா 300 ஆகிடும். அப்படின்னா 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 100 வந்து எனக்கு 30,000 வந்து கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ சால்விங் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனையுமே வந்து சால்வ் பண்ண போகிறேன். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 40,000ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன், ஏன்னா எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். அப்படின்னா 2x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 80,000. அப்படின்னா 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000. இப்போ மைனஸ் பண்ணேன்னா இது ப்ளஸ் ஆயிரும். 2xம் 2xம் கேன்சல். இப்போ இந்த 4yயும் இந்த ஒய்யும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 5y வந்து கிடச்சிடும். ஈக்குவல் டு 80,000ஐயும் 30,000ஐயும் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 50,000 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா இது 5 1s இதுவும் 5 1s மீதி 4 zeros வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 10,000 வந்து கிடச்சிருக்கு. அப்போனா அந்த ஃப்ரிட்ஜோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10,000. இப்போ எனக்கு டிவியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் ஒய்க்கு பதிலாக 10,000 சப்ஸ்டியூட் பண்ணேன். நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000. அப்படின்னா 2x மைனஸ் 30,000 ஒய்க்கு பதிலாக
10,000 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க ஈக்குவல் டு 30,000. அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 10,000. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணனா எனக்கு 40,000 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 2 1s இது 2 2s அப்படின்னா எனக்கு மொத்தம் 4 zeros வந்து இருக்குது. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 20,000 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த டிவியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20,000 rupees. அடுத்தது அந்த ஃப்ரிட்ஜோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 10,000ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.